பிரைஸ் லார்ட். என்னோட கிளாஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? காலையில் இந்த டீயை குடித்தா தான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு சுறுசுறுப்பு தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டீ குடிச்சிங்களா காலையில்? இந்த காலை வேளையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கர்த்தரின் வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வார்த்தையை பேசுவோமா? வாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டமோ இல்லை கவலையோ இல்லை ஏதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சியோ இல்லை தலைப்பாரங்களோ இதெல்லாம் வரும். அப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் தோணும், ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு சாதாரண தலைவலிக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாததுக்கு இந்த டீ எப்படி அவசியமோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சிறப்பான ஒரு எதிர்காலம், ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு வேணும்னா யார் கொடுப்பாங்க? அவர் தான், நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பார். ஒரு தலைவலிக்கு டீ குடித்தது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக்க வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரே வழி. அதுக்கு அடையாளம் தான் இதோ இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் என்ன சொல்கிறது, நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தைகள் மூலமாக சொல்கிறார். ஸோ இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏற்ற காலம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் உண்டு. நல்ல காலம், கெட்ட காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடையாளம் என்பது ஒரு ரட்சிப்பு, ஒரு வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கு இது நடக்குமா, நடக்காதா, எப்போ அது நடக்கும், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும், எப்போ எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், எப்போ இந்த கடன்லாம் தீரும், எப்போ எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று நிறைய பேர் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு தான் அவர் ஏற்ற காலம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம மனசு கேட்குறது எனக்கு தெரியுது. ஏற்ற காலம் என்பது நாள் குறிக்கப்பட்ட காலம் இல்லை. ஏற்ற காலம் உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி நம்ம கையில் இருக்குது, ஏசப்பா கையில் இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க. நம் மூலமாக தான் ஏற்ற காலத்தை கர்த்தர் உருவாக்குவார். எப்படி? நாம் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்போது தான் நமக்கான ஏற்ற காலம் விரைவாகவே வரும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸோ இல்லை ரொம்ப அங்கே இங்கே ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏற்ற காலம் வந்து நாளைக்கே வரலாம், அடுத்த நாள் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் கூட ஆகலாம். நாம் நடந்து கொள்ள விதத்தை பொறுத்தது. நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய வசந்த காலம், அதாவது ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சியான ஒரு ஏற்ற காலம் கிடைக்கும். ஸோ வசனம் என்ன சொல்கிறது ஏற்ற காலத்தை குறித்து நாம் பார்ப்போமா? உபாகமம் 28:12. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறார் வசனம்? ஏற்ற காலத்தை உன் தேசத்திலே மழை பெய்யவும். உன் தேசம்னா என்ன? நமக்கு தேசம் தான் நாம் வாழுகின்ற வாழ்க்கை, நாம் வாழுகின்ற இடம், அது தேசத்தை குறிக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி மகிமையாக நிறைவேற்றுவார்? வசனம் போய் நடக்கும்போது தான் அதை நிறைவேற்றுவார். நம்ம சர்ச்சுக்கு சண்டே ஆனால் மட்டும்தான் போகிறோம் இல்லையா? மற்ற நாட்கள்லாம் நம்ம வந்து சர்ச்சை அதிகமாக வந்து போயிட்டு ஜபிக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய உடல் ஒரு ஆலயம் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஆலயத்தில் எப்படி பரிசுத்தமாக வைத்துக்கொள்கிறோமோ அதே போல் நம் உடலும் நம் மனம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது? இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நடப்பது தான். அப்படி நடக்கும்போது தான் நம்மளுடைய ஜபங்கள் ஏற்கப்பட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவார் கர்த்தர். அது எப்படி? ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் இந்த ஏற்ற காலத்தை உன் தேசத்திலே மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். நீ செய்கிற எல்லா வேலைகளும் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பார். அதான் சொல்லி எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம்,
ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு எல்லாம் ஒன்று தான். நீங்கள் உண்மையாக விசுவாசத்தோட அந்த வேலையில் உண்மையாக செய்யும் போதோ கர்த்தர் பெருக ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் உயர்வை தருவார், சம்பளத்தில் உயர்வை தருவார். சப்போஸ் நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஜெபம் செய்யுங்க. இந்த வேலையை பிடிக்கல ஏசப்பா, எனக்கு என்ன செய்யணும்? ஆனால் நீங்கள் ஜெபிக்க அந்த வேலையை உங்களுக்கு பிடிக்கும்படி செய்வார். ஏன்னா எந்த வேலையும் நம்ம வந்து சாதாரண நினைக்கக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் மனது சந்தோஷத்தோடு முழு விருப்பத்தோடு செய்யணும். அப்போ தான் அந்த வேலையை சரியாக செய்ய முடியும். நிறைய பேர் இந்த வேலை செய்கிறோமே, நம்ம படித்தப்படி இந்த வேலையா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் ஒருத்தர் வேலை தரணும்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் அவனை அந்த இடத்துலேருந்து உயர்த்துவார். அது நிறைய பேர் தெரியறதில்லை. நம்ம எவ்வளோ படிச்சுக்கிறோம், இந்த வேலை போய் செய்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அது கிடையாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது ஏசப்பாவுக்கு உகந்த வேலையாக தான் இருக்கணும் இல்லையா? அப்படி தானே கொடுத்துருக்காரு. இவ்வளோ நம்ம வேலை இல்லாமல் இருந்தோம், இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னா அது நமக்கு கிடைத்த ஒரு வரம், கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர்கள் ஸ்கூல் போகிறாங்க, சரியாக படிக்க முடியல. காலேஜ் போகிறாங்க, சரியாக படிக்க முடியல. ஏன் நடக்குது? சரியான பாடத்தை புரிந்து கொள்வதில்லை, பாடத்தை சொல்லிக் கொடுத்து கேட்பதில்லை, அதுக்கு முன்னாடி வீட்டிலே ஜெபம் செய்வதில்லை. கிறிஸ்தவ மக்கள்லாம் அதானே பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதில் நம்ம ஈடுபாடு காட்ட வேண்டும். படிப்பு உங்களுக்கு சரியாக வரல, காரணம் வந்து கிளாஸில் சரியாக கவனிக்கலை. நடத்துகிற பாடங்களும் மிஸ் சொல்லிக்கிறதோ டீச்சர் சொல்லிக்கிறதோ யாரும் கவனிக்கிறது கிடையாது. சரியாக கவனித்தா பாடம் பிடிக்கும். அதை வீட்டில் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு புரியும். எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக எழுதலாம். அதே போல் தான் வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு உயர்வு அடைய வேண்டும் என்றால் வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அது என்ன சொல்லுது புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சும்மா படிச்சுட்டு எனக்கு எல்லாம் சில போயிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது அது நடக்கணும், தியானிக்கணும், அறிக்கையிடணும், நம்ம ஜெபிக்கணும். வசனம் கொடுத்துருக்கீங்களே யாருக்கா கொடுப்போன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார், உணர்த்துவார். அப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை காணலாம். மேலும் சில வசனங்கள் உள்ளது. எரேமியா 3:15. எரேமியா 1:15 வசனம். உங்களுக்கு என் இருதயத்தை ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். உங்களுக்கு இருதயத்தின் ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். இன்றைக்கு அநேக இளம் வாலிப பிள்ளைகள் வந்து தாங்களுக்கு பிடித்தமானதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது கர்த்தருக்கு சித்தமானதா என்பது தெரியாது, பெற்றோர்களுக்கு சித்தமானதா என்பது தெரியாது. அவங்களுக்கு பிடித்தமானதை தேர்ந்தெடுக்கிறார்கள். பாவத்தில் போய் எழுந்துகிறார்கள். எத்தனையோ அவங்க மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கை அகல பாதாளத்தில் விழுந்து விடுகிறது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சாத்தானின் கொடுமைகள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தரின் பதில் இதுதான். நாம் அவருக்காக காத்திருக்கணும், ஜெபிக்க வேணும். நமக்கு ஏற்ற துணை எதுன்னு கர்த்தருக்கு ஜெபிக்கும் போது தான் ஏற்ற நல்ல மேய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வாழ்க்கை தொழிலை தேடினாலும் சரி, நம்ம முதலாவது கேஸுக்கிட்ட வந்து ஜெபிக்கணும். கர்த்தருக்கு சித்தமாக அது இருக்குதா நம்ம வந்து தேடி தெரிஞ்சுக்கணும். அவரை நம்ம தேடும்போது தான், அவர் வசனத்தை கை கொள்ளும் போது தான் அவர் பதிலை சொல்வார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றவைகளை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். அதாவது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். நாமும் மனசுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி. மேலும் சில வசனங்களை படிக்கலாம். எசேக்கியேல் 34:26. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். என்னடா எப்போ பார்த்தாலும் ஏற்ற காலம்னு சொல்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஏற்ற காலம் என்பது உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட காலம். கர்த்தரின் ஞானத்தினால், அவருடைய மகிமையினால்
உருவாக்கப்பட்ட காலம் தான் ஏற்ற காலம். நம்மளை ஏன் வந்து இந்த ஏற்ற காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுருக்காருன்னா, நம்மளை வந்து கேட்ட உடனே எது விஷயம் கிடைச்சா அது ஒரு மகிமையே தெரியாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து அது கிடைக்குதுன்னா, முதல் நம்மளை வந்து தயார்படுத்துவார். நமக்கு தகுதி இருக்குதா? நம்மளை தகுதிப்படுத்திய பிறகு தான் நமக்கானதை கர்த்தர் கொடுப்பார். எடுத்த உடனே ஒரு பெரிய சைக்கிள் ஓட்டணும்னா, சின்ன பையன் ஒரு 5 வயசு பையன் பெரிய சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியாது. அவனுக்கு எடுத்து தான் அவன் செய்ய முடியும். அவன் வளர்ந்த பிறகு தான் அந்த பெரிய சைக்கிள் ஓட்ட முடியும். அதுக்காண்ட ஒரு காலம் இருக்குது இல்லையா? அதே போல தான். கார் ஓட்டணும்னா, ஒரு சின்ன பையன், சின்ன குழந்தை ஓட்ட முடியாது. அது வளர்ந்த பிறகு தான் அந்த காரை ஓட்ட முடியும். கற்றுக்கிட்ட பிறகு தான் ஓட்ட முடியும். பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்ட முடியாது இல்லையா? பைக் ஓட்ட கற்றுக்கலாம். பைக் ஓட்டலாம். அதே மாதிரி கார் ஓட்ட தெரிஞ்சா தான் கார் ஓட்ட முடியும். அதே மாதிரி ஃப்ளைட் ஓட்டுறவங்க அது படித்து அதை கற்றுக்கினா தான் ஃப்ளைட் ஓட்ட முடியும். ட்ரெயின், பஸ் எல்லாமே அப்படி தான். எந்த விஷயமும் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்ட பிறகு தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை தகுதிப்படுத்துவார். சரி, நம்ம ஜெபத்தில் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். ஏசப்பா நிச்சயத்தை நம்ம காத்திருக்கணும். அதே போல் இயேசு கிறிஸ்து நினைப்பார், மகன் மகள் எனக்கு விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள், அவருக்கு நம்ம செய்ய வேண்டும்னு சொல்லி நமக்காக அவர் அற்புதமான ஒரு நேரத்தில் அதை கொடுப்பார். மகன் தகுதிப்படுத்த வேண்டும், தகுதியாக வேண்டும், மகன் தகுதியாக வேண்டும் சொல்லி ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுத்து அவனுக்கு தகுதியைப்படுத்தி அந்த ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதம் மழை கிடையாது, ஆசீர்வாதங்களை கொடுப்பார்னு அர்த்தம். ஆசீர்வாத மழைன்னா யாரை குறிக்கணும்னா விவசாயிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த மழை காலங்களில் மழை பெய்யும் இல்லையா? கோடை காலத்தில் வெயில் வர்றது மாதிரி இந்த நவம்பர் அக்டோபர்லலாம் பார்த்திங்கன்னா மழை. அந்த டைம் தான் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம் விவசாயிகள்லாம். அந்த முக்கியமான டைம்லாம் மழை வரணும்னு வேண்டிப்பாங்களாம் கிராமத்துலலாம். அது மழை பெய்தால் தான் அவங்க விவசாய நெல் பயிர்கள்லாம் அறுவடை செய்ய முடியும், பயிரிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். அந்த மழை பெய்யலாம் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? நிறைய இடத்துல பார்த்துருப்போம், மழை இல்லாத இடத்துல வாடி வதங்கி போயிருக்கும் பயிரெலாம். ஆனால் அதுக்காக வந்து வேண்டுவாங்களாம் மழை வரணுன்ட்டு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் வறட்சியான சூழ்நிலைகள் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பசுமையாக்க வேண்டும். மனசு ஃப்ரீயாகணும், வாழ்க்கை ஃப்ரீயாக, எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும்னா வசனத்தை படித்து ஏசப்பா கட்டியாக பிடிச்சிங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அற்புதங்களை கொடுப்பார். ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கை வசந்தமாக ஆகும். ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஆகும். ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கை ரட்சிப்படையும். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுப்பார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அண்டையில் சென்று ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் நம்ம எதிர்பார்த்த லட்சியத்தை அடைய முடியும். நம்ம கேட்பதற்கு மேலாக கர்த்தர் கொடுப்பார். வேலைக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். அது ஜெபமா கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குது. அது 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஜெபிக்க வேண்டும். இந்த குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டான நேரங்களில் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, வேலைக்கோ, வெளியில் போகிறோமோ, எங்கே போனாலும் சரி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா பாப்பா அதுக்கும் இது பண்ணுங்க அதை சொல்லிட்டு 2 செகண்ட் கூட இருக்காது, ப்ரே பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி போயிட்டா நம்ம பாதுகாப்பாக இருப்போமா? அதுதான் நம்ம ஏசப்பாவுக்கு செய்கிற நன்றியா? இல்லையே. நாம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து உண்மையாக உட்காந்து ஜெபம் செய்து விட்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜெபமாக இருக்கும். இது ஏனோ தானோ அவசர ஜெபமாக இருக்கக்கூடாது. ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக அவருக்காக இருந்து அந்த 1 மணி நேரத்தை செலவழிக்கணும். அப்படி செலவழிக்க நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். இது நம்ம வாழ்க்கையில் செய்யும் போதோ நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ, உங்கள் விருப்பம் என்னவோ கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவருக்கு சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஜெபத்தில் கேட்கும் போதோ கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சில விஷயங்கள் நமக்கு எதிர்பார்த்து கேட்போம், சில டைம் லேட்டாக கிடைக்கும், சில டைமில் ஏன் வரலாம் யோசிப்போம். நான் அப்போ யோசிப்பேன், வசனத்தை படிக்கும்போது ஏற்ற காலத்தில் கொடுப்பேன்னு வசனம் வரும். அப்போ இப்போ கண்டிப்பாக அப்போ நமக்கு ஒரு காலம் இருக்குது, அப்போ நமக்கு கொடுப்பாரு, நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும், ஜெபத்தில் வைக்கணும்.
நம்முடைய வேண்டுதலை ஜெபத்தில் வைக்கும்போது தான் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கும். கர்த்தருக்கு காத்திரு வசனம் சொல்கிறது. திடமனது கர்த்தருக்கு திடமனதாக இருக்கணும். திடமனது எப்பவுமே இருக்கணும். அது எப்பவுமே அதில் சோர்ந்து விட போகக்கூடாது. ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது. திடமனதோடு கர்த்தருக்கு காத்திரு உங்கள் இதயத்தை முதல் வசனம் சொல்கிறது வர நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருந்து அந்த அற்புதங்களை ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மக்களாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே, எல்லாமே தோல்வியாக இருக்குது, எல்லாமே கஷ்டமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, எது எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டமாக போகுது, எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, இப்படி எத்தனையோ உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க, ஜெபம் செய்யுங்க. நீங்கள் தேடி விசுவாசித்தாலே போதும், தேடி வந்தாலே போதும், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார், அற்புதங்கள் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரே தடவை வாங்க, வற்புறுத்தி கூப்பிடவில்லை. நீங்கள் அவரை நினச்சி அவரை நம்பிக்கை அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வசனம் சொல்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து நம்பினார்கள், எப்போதுமே இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வசனம்படி கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இப்படி உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை வேலை செய்யறதுலையோ யாராவது சோக்கமாக இருந்தால், மன சோர்வாக இருந்தால், ஏதாவது கஷ்டங்கள் நீ கேள்விப்பட்டால், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஜெபம் செய்யுங்க. வசனத்தை சொல்லி ஜெபம் செய்யுங்க. அவங்களுக்கு சென்று அவங்களோட வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவரோட கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபத்தை இயேசு கிறிஸ்து உடனே கேட்பார், அவங்க அற்புதங்களை செய்வார். இப்படி நம்ம செய்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம். அப்போது நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்பது தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது. ஏனென்றால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்படி உள்ளவர் நாம் என்ன கேட்போம் என்று தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்ம செய்கின்ற செயல்கள், அவருக்கு ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதங்களாக மாறும். இதை கிறிஸ்தவ ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை யாருக்காகவும் நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டாம். இனிமேல் வருகின்ற ஜெபங்கள் மூலமாக நம் வாழ்க்கையில் வேண்டுதல் வைப்போம், ஜெபம் செய்வோம். வீட்டிலையும் ஜெபம் செய்வோம், அவர்களிடம் ஜெபம் செய்வோம். ஃபோனில் கூட ஜெபிக்கலாம், தப்பில்லை. மற்றவர்கள் ஜெபிக்கும் போது தான் கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக இருக்கும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செஞ்சார். அவர்களுக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது இல்லையா? வரவங்க போகிறவங்க போகிற வழிகளெல்லாம் எத்தனையோ பேர் அவர் மூலமாக சுக பலன் பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் பைபிள் படிச்சுனா தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி அற்புதங்களை செய்தார். அவரை ஆட்களை பார்த்து இவன் மாமா, சித்தப்பா, இவர் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலை. ஒவ்வொரு மக்களுக்கும், எளிய மக்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்தார், அற்புதங்களை செய்தார். அவருடைய அற்புதங்கள் உலகெங்கும் பரவியது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்பது உலகம் தெரிந்து கொள்வது காரணமே அவர் பரிசுத்த வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தது தான். ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம, நாம் பெரியவன் நீ பெரியவன் பார்க்காம, எல்லாரையும் சமமாக மதித்து எல்லாருக்காகவும் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. உலகில் ஒரே ஒரு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரால் தான் இன்று வரைக்கும் அவரை நாம் நினைத்து போற்றி துதித்து வருகிறோம். நம் வாழ்க்கையில் இரக்கமுள்ளவராக இருக்கணும். நம்ம ஊரில் இரக்கமுள்ளவராக இருக்கும்போது தான் நமக்கான இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அதற்காக அனுதினமும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். வேதம் வாசிங்க, முக்கியமாக வேதம் வாசிங்க. அது வசனம் என்ன சொல்லுது கேட்டு அதை நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். வசனம் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கி இருக்கணுமா? நாம் ஜபம் செய்வோம், விசுவாசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ரோட்டில் போனால் ஒரு சினிமா போஸ்ட் இருந்தால் அதிலே அப்படியே போவோம். ஸோ இது படம் வந்து இந்த படம் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும்.
அப்படியே உலக காரியங்கள் ஈடுபட்டு போயிடும் இல்லையா? மொபைல் பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு ஒரு படம் வரும், திடீர் ஆபாச படம் வரும், திடீர்னு தேவையில்லாத படங்கள்லாம் பார்ப்போம். அதெல்லாம் சாத்தானின் வந்து தந்திரங்கள். நம்மள வந்து மனசை கெடுக்கிற ஒரு தந்திரம் தான் இந்த மொபைல் ஃபோனு, இந்த சினிமா இதெல்லாம். நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? யூடியூப் வழி எத்தனையோ பார்க்குறோம். நம்ம மெசேஜ் பார்ப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சினிமா பாட்டு பார்க்குறது அதையும் பார்ப்போம். நடக்குது இல்லையா? எத்தனையோ சீரியல், சினிமா சீரியல்ஸு டிவி திறந்தாலே 1008 சீரியல் போகுது, அதில் பார்த்துட்டே இருப்போம். போதாத குறைக்கு கொரியன் சீரியல்ஸு, இங்கிலீஷ் சீரியல்ஸ்லாம் பார்க்குறாங்க இப்போல்லாம். ஸோ இப்படிலாம் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது. இந்த கால மக்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறான் சாத்தான். எப்படி? நாம் ஜெபிக்கின்ற அந்த நேரத்தில் நாம் டிவி சீரியலும் சினிமாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால, சாத்தான் நமக்கு இடம் கொடுத்ததுனால, நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் மைனஸில் போயிட்டுருக்கு. நம்ம ரட்சிப்பு குறைந்து கொண்டே போயிடும், ரட்சிப்பே போயிடும். நம்ம ரட்சிப்படைந்த பிறகு நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படி நமக்கு எதிராக வந்தாலும் அதுலேருந்து தள்ளி போயிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஜெபம் மனசுக்குள்ளே செஞ்சால் அது காணாமல் போயிடும், அதுதான் நம்ம போயிடும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. ஒரு ரட்சிப்பை பெற்றால் அதை நீங்கள் பின்மாற்றம் அடையக்கூடாது. ரட்சிப்பை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு தான் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நடக்கும். அதற்கு நீங்கள் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவராக இருந்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்த அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த நாளை கூட சாமி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணி ஆசீர்வாத மழை பெய்யும் என் வசனத்தின்படி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா வித சோதனைகளும் கஷ்டங்களும் கட்டுகளும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே, நீர் எங்கள் வாக்கில் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தாவே, ரட்சிப்பை கொடுத்து கர்த்தாவே, ஏற்ற காலத்தில் எங்கள் உயர்வை தாரும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை இதுவரை இருந்த எல்லா வித சாத்தானை கிரியைகளும் வெள்ளி சூன்ய கட்டுகளும் எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே எடுத்து போட்டு கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. உங்களது கரத்தினால் எங்களை மூடி மறைத்து எங்களை சாத்தானுக்கிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. நாங்கள் அதுக்கு ஏற்றபடி சாமி உங்களுடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தாவே, ஜெபத்தை அனுதினமும் சேர்ந்து கர்த்தாவே, நாங்கள் குடும்பமாக எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போது நீர் எங்களை மகிமையாக வைத்துக்கொள்வே என விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் தொடர்ந்து இடத்துக்கு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. அவர் தேவைகளாக நீ சந்திப்பீராக சாமி. அவள் ஒவ்வொருக்கும் ஏற்ற காலத்திலே நீர் மழையை பெய்ய பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு வாழ்க்கையை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் மனதில் ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாத கர்த்தாவே, ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழிநடத்திடுவாங்க. உன்னுடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் எப்போதும் அவர்களோடு இருந்து வழிநடத்துவாராக சாமி. ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நீ கொடுத்த நன்மையான காரியத்துக்காக நன்றி. இந்த நேரத்தை கொடுத்துக்க நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.